ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் பண்ணலாமா? ஒவ்வொரு ஹோட்டலுமே ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது வந்து அதில் ஒரு வெரைட்டி தான். ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க பண்ணலாம். தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 2 பல் பூண்டு, அப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நல்ல பழுத்த தக்காளி ஒரு 4லேருந்து 5, கூடவே 4-5 பல் பூண்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 காஷ்மீரி மிளகா. அப்படி காஷ்மீரி மிளகா இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகா தூள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, அப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசு முழுசாக போடுங்க. இதுதான் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாருக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த தக்காளியில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே வந்து உறிஞ்சும். அந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அவ்வளோதாங்க. மிளகாத்தூள் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மட்டும் நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் நம்ம இப்போ கடைஞ்சி வச்சுருக்கிற துவரம்பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த பருப்பில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கணும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, இறக்கி வச்சிருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.